வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆ என்பது மோமினுடைய சிறந்த ஒரு ஆயுதம். நம்முடைய வாழ்க்கையில் எப்போது என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹு தாலா லௌஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய விதிப்பட்டோடையில் எல்லாத்தையும் எழுதி வைத்திருப்பான். யாருக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று. இப்பொழுது நாம் அதை தெரியாமல் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய ஆபத்தான கொடிய விஷயங்களை எல்லாம் நீ அதை விட்டு என்னை காப்பாற்றி விடுவாயாக, பாதுகாப்பாயா என்று நான் துஆ கேட்கின்ற பொழுது, விதிப்பட்டேலையில் என்ன விதமான ஆபத்துகள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்ற தெரியாத நாம் அவ்வாறு துவா கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்து அந்த ஆபத்துகளை அங்கிருந்து அழித்து விடுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் அது ஏற்பட்டு விடாமல் பாதுகாக்கிறான். இது மோமின்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் ஒரு வெகுமதி, ஒரு பெரிய ஒரு பரிசு துவா என்பது. குத்துபுல் அக்தாப் ஹவுசுல்லாத முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு தஆலா சிர்ரஹுல் அஸீஸ் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், நான் ஒரு கனவு கண்டேன். அதிலே நான் 70 பெண்களோடு விபச்சாரம் செய்வது போன்று நான் கனவு கண்டேன் என்று சொன்னார். அப்பொழுது குத்துபுல்லாஹிம் அவர்கள் அந்த 70 பெண்களோடு விபச்சாரம் செய்ததை பற்றி அந்த மனிதர் சொல்வதற்கு முன்னாலே அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்கிறார்கள், அந்த பெண்களுடைய அந்த நிறங்கள் இப்படி இருந்தது, அவர்கள் இவ்வாறு இருந்தார்கள், 70 பெண்களோடு நீங்கள் விபச்சாரம் செய்தீர்கள் என்று சொல்லப்போது அந்த மனிதர் ஆச்சரியப்படுகிறார். உங்களுக்கு எப்படி தெரியும் என்பது போல ஆச்சரியப்படுகிறார். அப்பொழுது குத்துப்நாயம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் 70 பெண்களோடு நீங்கள் நிஜத்திலே விபச்சாரம் செய்ய போவதாக லஹுல் மஹ்ஃபூலில் எழுதப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன். உங்களுக்கு அவ்வாறு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதை அந்த நிஜமான விஷயத்தை கனவாக மாற்றும்படி அல்லாஹ்விடத்தில் நான் துவா செய்தேன் என்று சொல்லி குத்துப்நாயம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு தஆலா சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அவருடைய வாழ்க்கையிலே நிஜத்திலே நடக்க இருந்த ஒரு பெரிய ஒரு பாவத்தை அதை கனவாக சாதாரணமாக மாற்றி வைத்த அந்த சக்தி குத்துப்நாயம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான். சாதாரணமாக துவா கேட்கிற எங்களுக்கு அல்லாஹு தாலா எங்களுடைய துவாவை மூலமாக அந்த ஆபத்தை வைத்து தடுக்கிறான். ஆனால் அல்லாஹுவை நெருங்கின வழிமார்களுக்கு, இந்த உலகத்தை வெறுத்து அல்லாஹுக்காண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த வழிமார்களுக்கு லௌஹுல் மஹ்ஃபூலிலே என்ன எழுதப்பட்டிருக்கு என்பதை பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதன் மூலமாக குத்துப்நாயம் அவர்கள் லௌஹுல் மஹ்ஃபூலிலே பார்த்த பொழுது அவருக்கு நிஜத்திலே நடக்கவிருந்த அந்த ஆபத்தை கனவிலே அதை மாற்றி அவர்கள் அதை விட்டும் அந்த மனிதரை காப்பாற்றுகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலிமார்களுடைய பொருட்டினால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.